நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை வாழ்நாள்ல தனக்காக வேண்டி தன்னுடைய ஒரு சப்ஜெக்டுக்காக வேண்டி யாரையும் பழி வாங்கியதே கிடையாது. தனக்காக வேண்டி யாரையும் பழி வாங்கல. அநியாயம் செஞ்சாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனால் யாரையும் பழி வாங்கினது கிடையாது. தன்னுடைய தேவைக்காக வேண்டி தன்னுடைய நலனுக்காக வேண்டி யாரையும் பழி வாங்கினது கிடையாது. எந்த அளவுக்குண்டா இந்த பொறுமை என்ற பண்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததுனால அதுக்கு அடுத்ததாக மன்னிப்புண்ட பண்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணம் அது அதிகமாக இருந்துச்சு. மக்காவுல கடுமையான பசியில பட்டணியில குடும்பத்தோட போட்டாக்கள் தொழுது தீக்க போகல ஒட்டகத்தை கொண்டாந்து ஒட்டக கழிவை கொண்டாந்து குடலை கொண்டாந்து தலையில போட்டுட்டு கை கொட்டி சிரிச்சாக்கள். சில நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமான ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செஞ்சாக்கள். இவர்கள் எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய ஆட்சியை பிடிக்கின்ற போது அடிமைகளாக இருந்தாங்க. எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை கைப்பற்றினாங்களோ அப்ப விரும்பினத்தை அவங்கள செய்யலாம். வேணுமெண்டா கொலை செய்யலாம் அல்லது அவங்களை அடிமைப்படுத்தலாம், விரும்பினது செய்யலாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய ஆட்சியை பிடித்ததுக்கு பின்னால கேட்கிறாங்க, நான் என்ன செய்வேன்னு நீங்க நினைப்பீங்க? அவங்க சொன்னாங்க, நீங்க ஒரு கண்ணியமான மனுஷன், உங்களோட பாப்பாவும் ஒரு கண்ணியமான மனுஷன், உங்களோட அப்பாவும் ஒரு கண்ணியமான மனுஷன் என்றா மக்காவுடைய குறைஷியர்கள்ல உள்ளவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாக்கள் என்பதாக அப்படி ஒரு வார்த்தையை அவங்க அதுக்கு பதிலாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஸ்ரீப் அலைக்குமுல் யௌம், இன்னைக்கு உங்களை பழிக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல, யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், நீங்க விடுதலை செய்யப்பட்டவர்களாக போங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் மன்னிச்சு விட்டாங்க. 8 வருஷத்துக்கு முன்னால அந்த நிகழ்வு ஹிஜ்ரி 8ல நடக்குது. அந்த 8 வருஷத்துக்கு முன்னால ஊரை விட்டு துரத்தினார்கள், படுகொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. இவங்க எல்லாரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. எந்த அளவு கொண்டா முனாஃபிக்குகளுடைய தலைவரையே மன்னிச்சாங்க. தன்னுடைய விஷயத்துல தலையிட்ட முனாஃபிக்குடைய தலைவர் பல குழப்படிகளை போட்டான். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் இருக்கிறான், முனாஃபிக்குடைய தலைவர் என்று உலமாக்கள் சொல்லுவாங்க. பல பிரச்சனைகள், பல குழப்படிகள். உஹது யுத்தத்துக்கு மிகவும் சிரமமான நேரம். அங்க போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போனாங்க. போய் கொண்டிருக்க போகல 300 பேரை அதுல இருந்து குழப்பி அதுல இருந்து பிரிச்செடுத்துக்கு வந்துட்டான் இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். 1000 பேர் போன கடைசி 700 பேர் தான் மிச்சம். 300 பேரை அவங்க குழப்பி எடுத்துக்கு வந்துட்டான். பனுல் முஸ்தலக் போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு தண்ணி குடிக்கிற இடத்துல ஒரு முஹாஜிர் சஹாபிக்கும் அன்சாரி சஹாபிக்கும் இடையில பிரச்சனை ஒன்று வந்துட்டு. பிரச்சனை வந்த உடனே முஹாஜிர் சஹாபி சொன்னாரு, அன்சாரி சஹாபி சொன்னாரு, யாழல் அன்சார், அன்சாரிகளை என்று கூப்பிட்டார். முஹாஜிர் சஹாபி யாழல் முஹாஜிரின், முஹாஜிரிங்களை என்று கூப்பிட்டார். அன்சாரியன்னா மதீனா வாசிகள், முஹாஜிர்கள்னா மக்கா வாசி. இப்ப இந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா ஜாஹிலியா, இது ஒரு மடமை கால கோஷம். உம்மத்தை பிரிக்கிறது, அன்சாரிகள் முஹாஜிர்கள் இது அடையாளமே தவிர பிரிக்கிறதுக்காக வேண்டி இல்லை. ஆக்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு சண்டை போடுறதுக்காக வேண்டி இல்லை. ஊருங்கிறது, மஹல்லாங்கிறது, குடும்பங்கிறது இதெல்லாம் ஒரு அடையாளத்துக்காக வேண்டி உள்ளது. இதை வைத்து சண்டை போட்டு கொள்றது, பிரச்சனை படுறதுக்குரிய விஷயம் இல்லை இதெல்லாம். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாஹிலியா கால கோஷத்தை அனுப்புறீங்க, மடமக்கால கோஷத்தை அனுப்புறீங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. இதுகளை விடுங்க, பைன்னஹா முன்தினா, இது உம்மத்தை பிணமாக ஆக்கி நாட்டம் எடுக்க வைக்கும். உம்மத்து பிரிஞ்சிட்டா பிணமாக, பிணம் தான், பிணம் ஆயிட்டா நாட்டம் எடுக்கு. இந்த கோஷங்களை விடுங்க, இதை இல்லத்தாக்குறதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது.
இந்த ஒத்துமைப்படுத்தின உடனே இந்த செய்தி இவர் கேள்விப்பட்டது. இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் சொல்ற முனாஃபிக்குகள தலைவர் அவன் சொன்னானா, இந்த அளவுக்கு வந்துட்டாங்களா, பாத்தீங்களா, இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தீங்க, மதீனா வாசிகள் மக்கா வாசிகளுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தீங்க, இப்ப உங்களுக்கே கை வைக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இவருக்கு கை வச்சது கால் வச்சதை பத்தி கவலை இல்லை. இவருக்கு பிரச்சனை குழப்பத்தை ஏற்படுத்தணும். இவரு குழப்பவாதி, அவரு குழப்பத்தை உருவாக்கணும். அதான் அவர நோக்கம். மதீனாக்கு நாங்க போனதுக்கு பிறகு கேவலமான ஆட்கள் எல்லாரையும் கண்ணியமான ஆட்கள் வெளியாக்கிப்போம் என்பதாக அவர் சொன்னாரு. அவன் சொன்னாங்க. இந்த விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இவ்வாறாக முனாஃபிக்குகள் பேசுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க எப்படி செஞ்சீங்களா? சீசினா அப்படி செல்லல, இல்ல செஞ்சு போட்டு ஒன்றும் செய்யலன்னு சொல்லுவாங்க. அதான் அவங்களோட பழக்கம். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது இட்டு கட்டினது இவன் தான் இட்டு கட்டினது. பரப்பினாக்கள் வேற, இட்டு கட்டினது இவன் தான். அவ்வளவு தொந்தரவு கஷ்டம் கொடுத்த இந்த அப்துல்லாஹ் உபை இப்னு சலூல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. எப்படி மன்னிச்சாங்க? அவருடைய மகன் ஒரு ஆள் இருந்தார், அப்துல்லா. அவர் மிச்சம் நல்லவர், அவர் சிறந்த சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட மிச்சம் நெருக்கமானவர். இந்த வார்த்தைகளை இவன் பேசி குழப்பிட்டீங்க போகல. அவர் வந்து கேட்டார், யார சொல்லலாம், இவருக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இவரை கொலை செஞ்சிருவோமான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார். அவ்வளவு குழப்பவாதி ஆயிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இல்ல, நீங்க உங்களோட வாப்பாவோட நல்ல முறையில் நடந்துக்கங்க அப்படின்னாங்க. அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்க போகலே செத்து போயிட்டான். அப்பையும் அவன அந்த நெறி புத்தி போகல. சென்னான் மகன்ட்ட, நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவங்களோட உடுப்பால என்ன கவனம் செய்யும், அதை போய் கேளு. அவர் மகன் வந்தாரு, யார சொல்லலாம், இவரு மூத்தா போகல, இப்படி கவனம் செய்யும் சொன்ன. ஏண்டா முனாஃபிக்குங்களுடைய யாருண்டா காபிரும் இல்ல முஸ்லிமும் இல்லை. அப்படின்னா உள்ரங்கத்துல காபீர், வெளிரங்கத்துல முஸ்லிம். உள்ரங்கத்துல காபீர், இஸ்லாத்துக்கும் விருப்பம் இல்லை, இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளல, இஸ்லாத்துல நடைமுறையும் அவருக்கு பிடிக்காது, ஒன்றுமே செட் ஆக மாட்டாது. என்ன செய்ய, சமூகத்தோட ஈக்கணுமே, இஸ்லாமியர்களுக்குள்ள இஸ்லாமியனா தான் நெரிக்கும், இடத்துக்காக வேண்டி இஸ்லாமியம்மாயி நடிச்சு கொள்றது. ஆனா உண்மையான முஸ்லீம் இல்லை. முஸ்லிமாக்களோட சேர்ந்தா ஓ நல்ல இஸ்லாம் அப்படி, அல்லாஹ் அப்படி, ரசூல் அப்படி, சாத்திரிய விஷயங்கள் அப்படின்னு பேசிக்கிறது. அங்கல ஷைத்தான்கள் வைதா ஹலோயிலா ஷயாத்தீனி, அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். அவங்களோட ஷைத்தான் கூட்டத்தோட சேர்ந்தா அது சும்மா பாடி பண்றது. நான் சொன்னேன், நான் உண்மையான இஸ்லாமும் இல்லை, அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எனக்கு கவலையும் இல்லை, அது சும்மா பாடி பண்றதுக்கு சொன்னேன் என்பதாக சொல்லிக் கொள்வாங்களாம். அப்ப அந்த முனாஃபிக்குங்கிறதானே இப்ப அவர வெளிச்சட்டம் என்ன, முஸ்லிம் தான். வெளிரங்க சட்டம் முஸ்லிம் தான். அப்ப அவரை கவனம் செய்யணும், அடக்கணும், இப்படி இருக்குது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சு அவருக்கு அந்த உடுப்பை கொடுத்து அனுப்பினாங்க. அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன தொழுவிக்கும் அதையும் கேட்டுக்கிட்டார். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்க போனாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சு இழுத்தான், யார சொல்லலாம், நீங்க தொழுவிக்காதீங்க, தொழுவிக்கிற ஏண்டா தொழுகை நடாத்துறதுடைய நோக்கமே பாவ மன்னிப்பு தேடுறதுதான். அல்லாஹ் உங்களுக்கு செல்லிக்கான யார சொல்லலாம், இஸ்தக்ஃபிர் லஹும், இந்த முனாஃபிக்குகளுக்கு நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க. அவு லா தஸ்தக்ஃபிர் லஹும், அல்லது நீங்க பாவ மன்னிப்பு தேடாம இருங்க. இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலன் யக்ஃபிரல்லாஹு லஹும், நீங்க 70 முறை பாவ மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். பாவ மன்னிப்பு தேடி வேலை இல்லைன்னு அல்லாஹ் செல்லிக்கான் தானே யார சொல்லலாம், நீங்க ஏன் தொழிக்க போறீங்க? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 70 முறை தானே அல்லாஹ் சொன்னா, நான் 71 முறை கேட்கிறேன். 70 பாவ மன்னிப்பு தேடினா தான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொல்லிக்க, நான் 71 முறை கேட்கிறேன்.
என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான். ولا تصلي على احدهم منهم مات ولا تقم على قبره. இந்த முனாஃபிக்குகள்ல யாரு மௌத்தானாலும் அவங்களுக்கு நீங்க தொழுகை நடத்தவும் கூடாது, அவன கபருக்கு பக்கத்துல போய் நிக்கவும் கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளை இறக்கினான். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. உச்சகட்ட நற்குணத்தின் அடிப்படை பொறுமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருந்துச்சு. அதன் வெளிப்பாடாக இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க.